வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு வாரண்ட் அப்படின்றது ZEE5ல இது அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. ஆக்சுவலா இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். விமல் நடிச்சு விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, அந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த வெப் சீரிஸ்ல முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு. அவர் இதை டைரக்ட் பண்ணல, வேற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் நடிக்க மட்டும் செஞ்சிருக்காரு. முதல் 2-3 எபிசோட்ல என்னடா இவர் நடிக்கிறாரு, பெருசா நடிக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா போக போக இந்த கேரக்டருக்கு இவர் தான் கரெக்ட்ன்ற மாதிரி நினைக்க வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இவரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும். கதையுமே சரி, முதல் 2 எபிசோட்ல கொஞ்சம் ஸ்லோவா போகும், ஆனா போக போக ஸ்பீட் எடுக்கும். முடிவுலலாம் சூப்பரா முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே கோட்டை கருப்புன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. நைட்டு நேரம் ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷன்ல எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னென்ன தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க, சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சாப்பாடெல்லாம் சிலருக்கு தந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செல்லுல இருக்க நிறைய கைதிகளை இவர் அடிச்சிருக்காரு போல. அவங்களுக்குமே சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. டே சாப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி எழுப்புறாரு. அதுல ஒருத்த மட்டும் எந்திரிக்க மாட்டான். அவன் இறந்து போயிட்டான் போல. இப்ப இவருமே விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றாரு. ஸ்டேஷனே கொஞ்சம் பரபரப்பா மாறிடுது. இறந்து போயிட்டா பிரச்சனை ஆகும்ல, அதனால இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது பின்னாடி நடக்க போற ஒரு விஷயம் போல முன்கூட்டியே நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் வாரண்ட்னு டைட்டில் போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருக்க ஆபீசர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவங்க கிட்ட என்ன சார் பேசிக்கிட்டு, கண்டிப்பா இவனை வேலையை விட்டு தூக்கணும்ன்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. ஆனா நடுவுல இருக்க நபர் இருக்கார்ல, முதல்ல என்ன சொல்றான்றதை கேட்போன்ற மாதிரி சொல்றாரு. கோர்ட்ல சொல்ல வேண்டியதா சொல்லியிருப்ப, அதை தாண்டி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. கோட்டை கருப்புன்ற நம்ம ஹீரோவும் இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு போலீஸ் வேலை கிடைச்சதை நினைச்சு பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவங்களோட குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு இவருமே வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக வந்துடுறாரு. நான் புதுசா ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி ஸ்டேஷன்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றாரு. வேற ஒரு கான்ஸ்டபிள் இடம் மாற போறாரு. அதுக்கு பதிலா தான் இவர் வந்திருக்காரு போல. அந்த கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒன்னு அறிமுகப்படுத்துறேன் வான்ற மாதிரி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. போற வழியில ஒன்ன பத்தி சொல்லுன்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் இவரோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது பையனை கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆக வச்சு ஒரு நல்ல வேலையில சேர்த்து விட்டுறணும்னு நினைக்கிறாரு. எப்ப பாரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் எதிர் வீட்டு நபர் கவனிக்கிறார்ல, கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அப்பா இருக்கார்ல, வெறித்தனமா பையனை வந்து பிராக்டிஸ்லாம் பண்ண வைக்கிறாரு. பையனுமே எக்ஸாம் எழுதுறாரு. ஆனா எல்லாத்தையும் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்காரு. கவலைப்படாதடா, ஏதாவது கிடைச்சிரும்ன்ற மாதிரி இவருமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. பையனை எதிர் வீட்டு அந்த நபர் இருக்கார்ல, எப்ப பாரு கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாட்டி எக்ஸாம்லயும் இவர் ஃபெயில் ஆயிட்டார் போல. இதுக்கு மேல என்னால எழுத முடியாது, என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஹீரோவோட மாமா போலீஸா இருக்கார் போல. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக அவனை நீங்க போலீஸா மாத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரி போலீஸ் வேலைனாலும் ஓகே தான், அதுக்கான எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த அப்பா பேச்சு கொடுக்குறாரு. எக்ஸாம்லாம் ஈஸியா முடிச்சிடலாம், அதுக்கு மேல என்ன பண்ணுமோ அதை நான் பாக்குறேன், நான் அங்கதானே இருக்கேன், எஸ்பி ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுனால என்னால சில விஷயங்கள் பண்ண முடியும்னு சொல்றாரு. சரி ஓகே, அதுக்கான எக்ஸாம் இவன் எழுதிட்டோம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஏத்துக்கிறாரு. அதுக்கான எக்ஸாம்ல பாஸ் பண்றது கொஞ்சம் ஈஸி போல, மத்தது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி போல. நம்ம ஹீரோவும் நல்லபடியா எழுதுறாரு, அதுல பாஸும் ஆயிடுறாரு. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி ட்ரைனிங் டைம்ல கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஏற்படுதுல, மாமா வந்து தெரிஞ்சவங்க கிட்ட பேசி அதை சமாளிக்கிறாரு. ஓஹோ மாமா ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா வேலைக்கு சேர்ந்துட்டு அப்படின்ற மாதிரி கூட்டு வர அண்ணா சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு இவங்க 2 பேர் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பசங்க இங்க செயினை பறிச்சிருக்காங்க போல. அதை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அவங்களோட அடையாளத்தெல்லாம் அங்க இருக்க கடைக்காரர் கிட்ட கேட்டு சொல்றாரு. நோட் பண்ணி வச்சுக்கோ, அவனுங்க திரும்பி இந்த வழியா வரக்கூட வாய்ப்பு இருக்கு, வந்தா புடிச்சு வை அப்படின்ற மாதிரி 2 பேர்கிட்ட பொறுப்பை தந்துட்டு போறாரு. டே சீக்கிரமா நோட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கூட வந்த நபர் இருக்கார்ல, இவருக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்கோன்ற மாதிரி இவரை தனியா விட்டுட்டு போயிடுறாரு. ஏறக்குறைய லஞ்ச் டைமே வந்துருது. வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, தம்பி சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டோம், வந்து சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவரால விட்டுட்டு போக முடியாதுல, இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மேற்கொண்டு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்றாரு. அதுக்கு மேல இவரால சாப்பிடாம இருக்க முடியல. அண்ணன் நான் கிளம்பட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஸ்டேஷன்ல இருக்க ஒருத்தருக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. அப்படிலாம் போக கூடாது, அங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மாமாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. அப்படிதான்டா இருக்க சொல்லுவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போய் சாப்பிட்டுட்டு வா, பக்கத்துல கடைக்காரர் இருக்கார்ல, அவர்கிட்ட வேணா உன்னோட நம்பரை தந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி மாமான்னு ஏத்துக்கிட்டு இவர் இருக்கார்ல, அண்ணன் திரும்பி அந்த
அந்த பசங்க வந்தா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கண்ணே, நான் சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சாப்பிடுறதுக்காக கிளம்பி போயிடுறாரு. ஒரு போலீஸோட போன் ஸ்டேஷன்ல இருக்கு போல. டே கோட்டக்கருப்பு போய் போனை தந்துரு அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இவருமே போனை தரதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுக்கும் ஆளு தேவைப்படுது போல. டே கோட்டக்கருப்பு நீயே எங்க கூட வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. நீ யூனிஃபார்ம்ல இருந்து முதல்ல மாறுன்னு சொன்னோன்னே இவருமே நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாரு. இப்ப யாரை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்கன்னா, கொடைக்கானல் சரவணன் ஒரு நபர் இருக்கான். அவன் வீட்டுக்குள்ள பூந்து திருடிட்டு அந்த வீட்டையே நாரடிச்சுட்டு போயிடுவான் போல. அதாவது டாய்லெட்லாம் போய் வச்சுட்டு போயிடுவான் போல. அந்த மாதிரி கலெக்டர் வீட்லயே வேலையை காமிச்சிருக்கான். அதனால தான் பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க போல. பொண்ணுங்க விஷயத்துல அவன் கொஞ்சம் வீக்கானவனா இருப்பான். இப்ப கூட ஒரு பொண்ணு கூட ஒண்ணு மண்ணா இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துக்கு போய் அமைக்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வேற இடத்துல இருக்க ஒரு போலீஸ் இருக்கார்ல, இந்த பகுதியில தான் இருக்கான், வாங்க நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் பயங்கரமானவன், பிடிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரிலாம் பயங்கர பில்டப் தந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு லைட்டா பயமா இருக்கு. ஆக்சுவலா தகவல் கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. நான் கிளம்புறேன் சார், நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. 4 பேர் தான் இருக்கும், எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கோட்டக்கருப்புக்கு லைட்டா பயமா இருக்கு. ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அந்த கொடைக்கானல் சரவணன் ஒரு லேடி கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்கான். அந்த லேடியை நைஸா பேசி அனுப்பிடுறாங்க. இப்ப அவனுமே முழிச்சு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவங்க 4 பேர் இருக்காங்கல்ல, பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கோட்டைக்கருப்பு புட்றா புட்றான்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே கஷ்டப்பட்டு இவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. நல்லா இவங்க கிட்ட இருந்து அடிலாம் வாங்குறாரு. கடைசியில எப்படியோ கஷ்டப்பட்டு இவனை பிடிச்சிடுறாங்க. இப்ப இவங்களோட ஸ்டேஷனுக்கு கூட்டு போனோம்ல, அப்படி போற வழியில அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். டே கோட்டக்கருப்பு கூட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விலங்க கலட்ட முடியாதுல்ல சார், கொஞ்சம் நீங்க ஓபன் பண்ணி விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். தலையெழுத்துன்ற மாதிரி இவரும் ஓபன் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு போயிடுறாங்க. எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு போனாங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்ப அவனை போட்டு பயங்கரமா அடிப்பாங்க போல அப்படின்ற மாதிரி இவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதை பத்தியே தான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப காலையில ஸ்டேஷனுக்கு வந்தவரு அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, சாதாரணமா இவங்களுக்கு டீ எல்லாம் வாங்கி தந்துட்டு இருக்கான். என்ன சாதாரணமா இருக்கான்ற மாதிரி ஒரு அண்ணன் கிட்ட இவர் கேட்கிறாரு. டே அடிக்கிறதுக்காக வந்தோம்டா, அதுக்குள்ள அவன் திருடின நகையெல்லாம் தந்துடுறேன்னு சொல்லிட்டான். அதாவது வந்து அப்ரூவரா மாறுறேன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேல எங்க அடிக்கிறது, விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏங்க இவனுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க, சாதாரணமா ஒத்துக்கிட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. ஆமாண்டா ஒத்துக்கிட்டான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம்ல, கோர்ட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில இவருக்கு கடைக்காரர்கிட்ட இருந்து கால் வருது. அந்த செயினை பறிச்சாங்கல்ல அந்த 2 பசங்க இங்கதான் இருக்காங்க தம்பி, நீங்க வந்தீங்கன்னா புடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. அண்ணன் நீங்க பிடிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. நான் ஏன்பா பிடிக்கணும், நீ வந்து பிடிப்பா அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்றாரு. இப்ப இவரால உடனே கிளம்ப முடியாதுல்ல, அண்ணன் கிளம்புனா என்னன்ற மாதிரி இங்க இருக்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி அந்த சரவணன் என்ன பண்றானா, இவரோட மெயின் பாயிண்ட்லயே அடிச்சுட்டு இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறான். இந்த இடத்துல இவரும் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. இவர் எல்லாத்தையும் கதை மாதிரி தானே சொல்லிட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்க ஆபீசர்ஸ்மே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த சிரிப்புனால தான் சார் இந்த நிலைமையில நான் நின்னுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. சோ இவர் இந்த இடத்துக்கு வந்ததுக்கும் இந்த சிரிப்பு தான் காரணம் போல. இங்க தான் ஃபர்ஸ்ட் எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு போனா இன்ஸ்பெக்டர் திட்டுவார்ல, மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா, எனக்கு ஸ்டேஷனுக்கு போகவே பயமா இருக்கு, நான் வீட்லயே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் பேசிக்கிறேன், நீ ஸ்டேஷனுக்கு போ, திட்டலாம் மாட்டாங்கன்ற மாதிரி மாமா சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவர் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, அவருக்கு மேல் அதிகாரியுமே வந்துடுறாரு. என்னையா வேலை பாக்குறீங்க, கையில கிடைச்சவன விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த கோவத்தெல்லாம் இவர் மேல காமிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு மெயின் பாயிண்ட்ல வேற அடிபட்டு இருக்குல்ல, அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக வராரு. டாக்டர் பார்த்தா பரவாயில்ல, பக்கத்துல இருக்க நர்ஸ் வேற பாக்குறாங்க. இவர் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாரு. சரி டாக்டர் எனக்கு பிரச்சனை வராதுல்ல, ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆவலன்ற மாதிரி சொல்றாரு. கவலைப்படாதப்பா, பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறேன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு கல்யாண வயசு வந்துருது இல்ல, ஒவ்வொரு பொண்ணா பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பொண்ணு ஒவ்வொரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. ஆள் கொஞ்சம் குண்டா இருக்காரு, வேணான்ற மாதிரிலாம் ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா ஒரு வீட்ல சம்பந்தம் கைக்கூடி வர மாதிரி இருக்கு. இந்த பொண்ணோட பேரு மீனா அப்படின்றது. வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. ஆனா மாமா வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றாங்க. மாமாவா அந்த டாக்டர் தான் வராரு. ஐயோ இவர் மாமாவா, எனக்கு தர வேணாம்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அவர் பேசுறதும் அப்படிதான் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இங்க வா தம்பி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவர் பக்கத்துல வந்தோன்னே தங்கமான மாப்பிளை கட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த மாமா சொல்லிடுறாரு. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல, சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக மொத்தத்துல மீனாக்கு பேசி முடிச்சிடலான்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க.
பேசிக்கிறாங்க. இப்ப தனியா பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே தனியா வந்துடுறாங்க. இவர் நம்பர் தாங்கன்னு கேக்குறாரு. அப்பா கிட்ட கேட்டுட்டு தரேன்னு சொல்றாங்க. அப்ப என் நம்பரை எடுத்துக்கோங்க, இவர் நம்பரை தந்துடுறாரு. ஆக்சுவலா இவர் இப்ப ஆளுங்க கூட வெளியே வந்திருக்காரு. இவரோட பேரு கோட்டை கருப்பு தானே, இவரை கொட்டைன்ற மாதிரி ஒருத்தர் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த நபரை நல்லா கவனிச்சுக்கோங்க, மூர்த்தின்றது கொட்டை கொட்டைன்னு கூப்பிடுறாரு. இப்ப போலீஸுங்களா எதுக்காக வந்திருக்காங்கன்னா, இங்க இருக்க ஒரு வீட்டுல திருடு போயிருக்கு போல, அந்த வீட்டை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு அம்மா பொண்ணு தான் இந்த வீட்டுல இருக்காங்க. நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது வீட்டுல இருக்க நகைலாம் காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி செக் பண்ணலான்ற மாதிரி இவங்களும் செக் பண்றாங்க. ஒவ்வொரு திருடனுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும்ல, அந்த மாதிரி செக் பண்றாங்க. கம்பியை பிரிச்சு ஒரு குரூப் இறங்குவாங்க, ஒரு குரூப் சாப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி குரூப்லாம் இன்வால்வ் ஆகலன்றது தெரிய வருது. இப்போ இந்த அம்மா பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட உள்ளாடை மிஸ் ஆகுதான்றதை செக் பண்ணுங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு குரூப் செயல்படுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி செக் பண்றோம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் செக் பண்றாங்க. உள்ளாடெல்லாம் அப்படியே தான் இருக்கு, திருடு போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப யார் தான் வந்திருப்பான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பகுதியில உள்ள நுழைஞ்சவன் அசிங்கப்பத்திட்டு போயிருக்கான்னு தெரியுது. அதாவது டாய்லெட் பகுதியா அசிங்கப்பத்திட்டு போயிருக்கான்னு தெரியுது. கண்டிப்பா இது கொடைக்கானல் சரவணன் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. எல்லாம் ஒன்னால வந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோவை திட்டுறாங்க. ஏன்னா ஹீரோ மட்டும் கோட்டை விடாம இருந்திருந்தா இந்த திருட்டு நடந்திருக்காதுல்ல. அதனால இன்ஸ்பெக்டர் பயங்கரமா ஹீரோவை பிடிச்சு கத்திட்டு இருக்காரு. அது கொடைக்கானல் சரவணனா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வீட்டுல கைரேகைலாம் கிடைச்சது இல்ல, அதை அவன் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவன் தான்ன்றது 100% கன்ஃபார்ம் ஆயிருது. நான் அவனை கோட்டை விட்டதுனால எல்லாருமே என்ன மோசமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னோட வேலையும் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பிரசன்ட்ல ஹீரோ சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ ஒரு கான்ஸ்டபிள், ஆனா ஏதோ எடுபுடி மாதிரி எல்லாருமே யூஸ் பண்றாங்க. முதல்ல மூர்த்தி மட்டும் தான் இவரை கொட்டன் கூப்பிட்டாரு. இப்ப எல்லாருமே கொட்டை கொட்டன் கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல அடிபட்டதுல அதை வச்சுதான் இந்த மாதிரி கிண்டல் பண்றாங்க. இவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு அக்கா தான் இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அக்காவே தெரியாதனமா இவரை கொட்டன் கூப்பிட்டுறாங்க. இவருமே ரொம்ப வருத்தப்படுறாரு. நீயுமாக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர்கிட்ட எடுபுடி வேலை வாங்குறாங்க. இவரை கொட்டை கொட்டன் கூப்பிடுறாங்கல்ல, இந்த விஷயத்தை எதர்ச்சியா அந்த வழியா வந்த அப்பா பாத்துறாரு. அப்பா பார்த்ததை இவருமே பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அதே மாதிரி திருடங்களோட காலெல்லாம் இவங்க உடைப்பாங்க போல, டே ஒழுங்கா புடிடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க. இவர் பயந்து பயந்து பிடிக்கிறாரு. நீ சரியான வேஸ்டடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவருக்கு மீனான்ற ஒரு பொண்ணை பிக்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மீனா கிட்ட இருந்து கால் வருது. பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. மீனாவும் வெளியே வச்சு மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு நாளை பிக்ஸ் பண்ணிடுறாரு. இப்ப எல்லாருக்குமே பரேட் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் இவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்க அண்ணன் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இதை கவனிச்ச இன்ஸ்பெக்டர் இருக்காருல, இவங்களுக்குலாம் வாரண்ட் டியூட்டி போடணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. அது என்னன்னா, சிலர் மேல கேஸ் விழுந்திருக்கும், அதுக்கு அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் ஆகணும்ல, அப்படி ஆகாம இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது தான் வேலையா இருக்கும். இவர மாதிரியே பேசி மாட்டினாங்கல்ல, எல்லாருக்குமே 4 கேஸ தராங்க. இத பத்தி இவருமே அந்த அண்ணனுங்க கிட்ட கேக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாரண்ட் டியூட்டி எல்லாம் சும்மா பேருக்கு தான்டா, 7 நாள் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரி சொல்லு, ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் மாமா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ற மாதிரி மாமா கிட்ட விசாரிக்கிறாரு. ஆமாண்டா, பெருசா அந்த வேலையெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துக்கோன்ற மாதிரி மாமா சொல்றாரு. நமக்கு கிடைச்சதுரா சான்ஸ் அப்படின்ற மாதிரி இவரு என்ன பண்றாருன்னா, மீனா கூட நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இது அழகா ஒரு சாங் மாதிரிலாம் நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாருமே ரிப்போர்ட் பண்றாங்க. இவங்க எல்லாம் விசாரிச்சிருக்காங்க போல. விசாரிச்ச டீடைல பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எதையும் விசாரிச்சிருக்க மாட்டாரு, எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. நீ இதுக்கு கூட லாய்க்கப்பட மாட்டியா, ஏன்டா அந்த வீட்டுக்கு போய் விசாரிக்கிறதுல உனக்கு என்னடா வந்தது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டுறாரு. ஆக்சுவலா அந்த வீட்டுல அவங்க இருக்க மாட்டாங்க, இடம் மாறி போயிருப்பாங்க, கண்டுபிடிக்கிறதுல சில சிக்கல் இருக்கும். ஆக்சுவலா மூர்த்தின்னு ஒருத்தர் இவரை கொட்டன்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, அவர் ஹெல்ப் பண்றன்ற மாதிரி இவரை தப்பா கைட் பண்றாரு. இவரை மாட்ட வைக்கிறதுக்கு தப்பா கைட் பண்றாரு. அது என்னன்னா, அந்த வீட்டை மாறி அவன் எப்பயோ போயிருப்பான், அவன் செத்து போயிட்டான்ற மாதிரி நீ கோர்ட்ல சொல்லிரு, வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரச்சனை வராதான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதெல்லாம் வராதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால அவருக்கு டெத் சர்டிபிகேட்ல இருந்து எல்லாத்தையும் இவர் வாங்கிடுறாரு. மேடம் அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. இவர் செத்து போயிட்டதா சொல்றாருல, அவன் கோர்ட்டுக்கு வந்திருப்பான். இதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பயங்கரமா திட்டுறாங்க. அப்ப விசாரிக்காம ஃபேக்கா டெத் சர்டிபிகேட் வாங்குற அளவுக்கு போயிருக்க உன் சீனியர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டருக்கு மேல இருப்பாரு பாத்தீங்களா, அவரும் வந்துடுறாரு. நீங்க ரொம்ப அலட்சியமா இருந்ததுனால தான் இவன் இந்த தப்ப பண்ணிருக்கான். கோர்ட்ல நான் வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு முழுக்க நீங்க இங்க உட்காந்து நான் கேஸ்க்கு தீர்ப்பு தரதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தானே. இங்க இருக்க எல்லாருமே ஹீரோவை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மூர்த்தி தான் இந்த ஐடியாவே சொல்லியிருப்பாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் முன்னாடி, சார் இது கூட இவனுக்கு தெரியாம இருக்கே சார், இவனை வச்சு என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி நல்லவர் மாதிரி அவரை காமிச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ வீட்டுல சோகமா இருக்கும் போது பக்கத்து வீட்டு அண்ணன் இந்த இடத்துக்கு வராரு. இவரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு. அந்த மாப்பிள்ள குடிச்சிட்டு பொண்ணு அடிக்கிறான் போல. நீ வந்து கேளுப்பா, போலீஸ் தானே, வந்து கேளுப்பான்னு சொல்லிட்டாரு.
இவர் போலீஸ் மாதிரியே நடந்துக்கல, கொஞ்சம் பயப்பட தான் செய்யறாரு. சரி போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த மாப்பிள பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது இவர் சட்டுன்னு உள்ள புந்து சண்டை போடுறாரு. ஏண்டா பொண்ணு மேல கைய வைப்பியான்ற மாதிரி அடிக்கிறாரு. இவர் அடிச்ச அடியில அவன் பயந்து போயிடுறான். இதை பாக்குற அப்பாக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. பரவாயில்ல நம்ம பையன் சூப்பர் அப்படின்ற மாதிரி பையனோட தோல் மேல கைய போட்டு கூட்டு போறாரு. பையன் ஏதோ ஒரு விஷயத்தினால அப்செட்டா இருக்கிறத அப்பா நோட் பண்றாருல. என்னதான் விஷயம் அப்படின்ற மாதிரி மாமாக்கு கால் பண்ணி கேக்குறாரு. மாமா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. நீங்க சொன்னா கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக தான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்பா வாக்கிங் போகும்போது நீயும் வான்ற மாதிரி பையனை கூப்பிடுறாரு. அப்படி கூட்டு போற அப்பா முகமது அலியை பத்தி சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முகமது அலியை பொறுத்த வரைக்கும் ரிங்குக்குள்ள தான் சண்டை போடுவாரு, மத்தபடி ரொம்ப ஜென்யூனா நடந்துப்பாரு. ஆனா அப்பேற்பட்டவரை ஒருத்தன் பயங்கரமா ட்ரிகர் பண்ணிட்டான். அதாவது முகமது அலியை பொறுத்த வரைக்கும் அடிமை இனத்தை சேர்ந்தவரு. அந்த அடிமை இனத்தை சேர்ந்தவங்களுக்கு வேற ஒரு பேரை வைப்பாங்க. அந்த பேரை சொல்லி முகமது அலியை கூப்பிட்டுட்டான். முகமது அலியால அதை ஏத்துக்க முடியல. கவனிச்சுக்கணும்ன்ற மாதிரி ரிங்குல வச்சு அவனை அடி அடின்னு அடிச்சாரு. ஏற்கனவே ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டல, இப்ப கூப்பிடுறான்ற மாதிரி அடிச்சாரு. அவன் கடைசியில முகமது அலின்ற மாதிரி தான் கூப்பிட்டான். அடுத்ததா பார்க்க வந்தவங்களை பார்த்து ஊமைன்னு கேட்டாரு. எல்லாருமே முகமது அலின்னு கத்துனாங்க. நம்மளுக்கு இன்னொருத்தலாம் பேர் வைக்க கூடாது, நம்மளோட பேர் என்னன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த பேருக்காக நம்ம கஷ்டப்படணும், அப்பதான் அந்த பேரு நமக்கு நிலையா நிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பா பேசுறது கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்குல்ல, இது மூலியமா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே வேலைக்கு வராரு. இந்த ஸ்டேஷன்ல ஒரு அக்கா மட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு யோசிக்கிறாரு. எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்ன்றத அந்த அக்கா சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எல்லாருக்குமே 4 தந்திருப்பாங்க, இவருக்கு மட்டும் 3 தான் தந்திருப்பாங்க. 4 கேட்டு வாங்கலான்னு மூர்த்தி கிட்ட வராரு. மூர்த்தியை நான் தேடி அப்புறமா தரேன் போன்ற மாதிரி மூஞ்ச காட்டுறாரு. அவர் எடுத்து தரமாட்டாரு போலக்கா, நீங்க தேடி தாங்கன்ற மாதிரி இவர் அந்த அக்கா கிட்ட கேக்குறாரு. அந்த அக்கா தேடி பார்த்துட்டு இல்லன்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஜட்ஜி கிட்ட இருக்கு போல. அதாவது 20 வருஷமா அது பெண்டிங்ல இருக்கிறதுனால ஜட்ஜி கிட்ட போயிருச்சு போல. இவர் நேரா ஜட்ஜை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஏன்பா என்கிட்ட ஆர்டர்லாம் ஃபர்ஸ்ட் தான் வரணும், நீ பாட்டுக்கு வந்து நிக்கிறேன்னு கேட்கும்போது, மேடம் என்கிட்ட தாங்க மேடம், எப்படியாவது சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வரவைன்னு சொல்றாங்க. டேய் இப்ப என்னடா பிரச்சனை பண்ணன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. இப்ப ஜட்ஜை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஜட்ஜுமே தரன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது கிழிஞ்சிட கூடாதுன்றதுக்காக நீ ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. இவர் எல்லா பக்கத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துடுறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்திருக்கு, ஆஜராகணும்ல, அவங்க எல்லாருமே தலைமறைவுல இருக்காங்க போல, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவியான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான்ற மாதிரி சொல்றாரு. சரி கிளம்புன்ற மாதிரி இவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. ஆக்சுவலா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 பேர் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்திருப்பாங்க. அந்த ஹோட்டலோட பேரு பாலா அப்படின்றது. அங்க வேலை பார்க்கும் போது பைக்கை திருடி இருக்காங்க போல, அதுதான் கேஸா இருக்கும். இப்ப 4 பேர் எங்கன்றதை கண்டுபிடிக்கணும், அதுதான் இவரோட வேலை. இவருமே பாலான்ற ஹோட்டலை பத்தி விசாரிக்கிறாரு. எங்க விசாரிச்சாலும் அந்த பாலான்ற ஹோட்டலை பத்தி இவருக்கு தெரியவே மாட்டேங்குது. எங்க தாண்டா அந்த ஹோட்டல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருமே செம்ம கடுப்புல இருக்காரு. அப்ப மீனா கிட்ட இருந்து கால் வருது. நம்ம மீட் பண்ணலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களோட ஷர்ட் சைஸ சொல்லுங்கன்ற மாதிரி இவருக்காக ஒரு ஷர்ட் எடுத்துறாங்க. இப்ப மீட் பண்ணும்போது ஷர்ட் எல்லாம் இவர்கிட்ட தந்துட்டு இருக்காங்க. இப்ப ஜாலியா 2 பேர் பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்கல்ல, அப்பதான் அங்க இருக்க ஒரு போட்டோவை பாக்குறாரு. அங்க பாலான்னு ஒரு ஹோட்டலோட போட்டோ இருக்கிறது இவருக்கு தெரியுது. அண்ணன் இது பாலா ஹோட்டலா, இது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவர்கிட்ட விசாரிக்கிறாரு. தம்பி இது பாலா ஹோட்டல் கிடையாதுப்பா, மதுபாலா ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிண்ணா எங்க இருந்ததுன்னு கேக்குறாரு. இந்த பகுதியில இருந்தது, இப்ப இல்லன்ற மாதிரி பெரியவர் சொல்றாரு. இவர் இது சார்ந்து விசாரிக்கணும்ல, எங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்புறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஹோட்டலை மூடிட்டாங்க போல. இப்ப இவருமே அந்த ஹோட்டலை வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அவரோட பையனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அப்பாவோட ஹோட்டல்ல வேலை பார்த்த 4 பேரை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. எங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்பா கூட கணக்கு பிள்ளை மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, அவர் நம்பரை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றாரு. இப்ப கோர்ட்ல இவர் ஏதாவது சொல்லணும், அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணி கோர்ட்ல அப்டேட் கொடுக்கணும் போல. அந்த மாதிரி இவருமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அப்ப பிரயோஜனமா எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் கால் வருது. ஜட்ஜி பேசிட்டு இருக்கும்போது இவர் பாட்டுக்கு வெளியே வந்துடுறாரு. அந்த கணக்கு பிள்ளை டீடைல் கிடைச்சிருக்கு போல, அதுதான் அந்த நபர் சொல்றாரு. இவருமே அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த பெரியவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே அந்த பெரியவரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்த 4 பேரை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அந்த 4 பேரை பத்தி எல்லாம் எனக்கு மறந்துருச்சு தம்பி, கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டுன்றதுக்காக தான் கிளம்ப சொல்றாரு. இவருமே இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, 2 வழிதான் இருக்கு. ஒன்னு மிரட்டி விசாரணை பண்ணும், அது உனக்கு செட் ஆகுமா தெரியல, அப்படி இல்லைன்னா தொல்லை பண்ணி விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு 2வது வழிதான் செட் ஆகும்ன்ற மாதிரி ஹீரோ என்ன பண்றாருன்னா, எப்ப பாரு இந்த பெரியவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்கோங்க, பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அடிக்கடி இந்த பெரியவரை தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. கடுப்பான இந்த பெரியவர் இருக்காருல, வா தம்பி என்ன நீ தெரிஞ்சுக்கணும் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. எங்க அந்த 4 பேரை பத்தி சொல்லுங்க, அந்த 4 பேரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு.
அந்த 4 பேர்ல ஒரு பாயை பத்தி எனக்கு தெரியும், அந்த பாயை இந்த இடத்துல வச்சு மீட் பண்ணேன், அங்கதான் ஹோட்டல் வச்சிருக்கிற மாதிரி பேச்சு அடிபட்டது, எங்க ஹோட்டல் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது போதும் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா கதையில இந்த பெரியவர் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர், இவரை இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ 4 பேரை தேடுறாருல, அதுல ஒருத்தர் பாய், ஆனா அவர் முக்கியம் கிடையாது, வேற ஒருத்தர் தான் முக்கியம். ஆனா முதல்ல பாயை பிடிச்சாதானே மத்தவங்களை பிடிக்க முடியும், அதனால தான் அந்த பாயோட ஹோட்டல் எங்கன்னு விசாரிக்கிறாரு. இவர் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த மூர்த்தி கிட்ட இருந்து கால் வருது, மீட்டிங் நடக்க போகுது, கிளம்பி வான்னு சொல்லிட்டாரு. ஏதோ மீட்டிங் நடக்க போகுது போல அப்படின்ற மாதிரி இவருமே விசாரிக்கிறத விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வராரு. ஆனா மீட்டிங்லாம் எதுவுமே இல்ல, சும்மா தான் இவர் வர வச்சிருக்காரு. இந்த ஆளு வேற நம்மள டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோ செம்ம கடுப்புல இருக்காரு. சரி நாளைக்கு காலையில போய் மேற்கொண்டு விசாரிக்கலாம்னு யோசிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்ட் விசாரிச்சிருப்பார் போல, மச்சான் இந்த ஹோட்டல் மாதிரி தான் தோணுது, நீ அங்க போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. அங்க இருக்கவங்க கிட்ட பேசுறது மூலியமா அந்த பாய் தான் இந்த ஹோட்டலை ரன் பண்றாருன்னு தெரியுது. கொஞ்ச நேரத்துல பாய் வரப்போறாரு. நம்ம எப்படி நடந்துக்கலாம், நம்ம சாதாரணமா நடந்துக்கலாமா இல்ல முரட்டுத்தனமா நடந்துக்கலாமான்னு யோசிக்கிறாரு. முரட்டுத்தனமா தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாயை சட்டுன்னு லாக் பண்ணிட்டாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த மாரிமுத்து எங்க இருக்கான்னு சொல்லு, மாரிமுத்து எங்க இருக்கான்னு சொல்லுன்ற மாதிரி லாக் பண்ணிட்டாரு. அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, அவன் அண்ணன் வீடு இங்கதான் இருக்குன்ற மாதிரி இந்த பாய் சொல்லிட்டாரு. இவருமே மாசா இங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா இவர் போலீஸா மாறுறாரு. இப்ப மாரிமுத்தோட அண்ணன் வீட தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் விசாரிக்கிறாரு. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு லேடி இருக்காங்கல்ல, கொஞ்சம் பதட்டமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த லேடி கிளம்பி போனதுக்கு அப்புறம் கடைக்காரர் இருக்காருல்ல, இப்ப கிளம்பி போனவங்க தான் மாரிமுத்தோட அண்ணின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே பிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் இருக்காருல்ல, அந்த அண்ணியை துரத்திட்டு வந்து லாக் பண்ணிடுறாரு. தம்பி எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மறைக்காதீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. அந்த மாரிமுத்து திருட்டு வேலையை அடிக்கடி பண்ணுவான் போல. கேரளால ஒரு கடையை வச்சிருக்கவன் எதிர இருக்க விதவை பெண்ணையே பார்த்துட்டு இருக்கான். அவங்க குளிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம கவனிச்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல வீட்டுக்குள்ள வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். எனக்கு விருப்பம் இல்ல, வெளியே போன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கதையை முடிச்சிடறான். அவங்க கிட்ட நிறைய நகைலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நகையெல்லாம் தூக்கிட்டு அண்ணனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறான். இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான்ற மாதிரி அண்ணன் துரத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் கேரளா போலீஸ்லாம் வந்து அவனை பத்தி விசாரிச்சுட்டு போயிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் நடுவுல அவன் கால் பண்ணி பேசுவான், ஏதோ ஒரு கடை வச்சிருக்கான் போல, நான் சொன்ன நீ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடாதீங்க தம்பி, நீங்களா வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே நீங்க வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேக்குறாரு, உங்க தம்பி எங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. என் தம்பி எங்க இருக்கான்லாம் எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. கொஞ்ச நேரத்துல இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வெளியே வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க. அவன் ஒரு பழக்கடையில் தான் வேலை பார்க்கறான்னு நினைக்கிறேன், இதுதான் அவன் நம்பரு, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்பரு டீடைல் எல்லாம் தந்துடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, கூட வேலை பார்க்கற ரமேஷ்ன்ற ஒரு அண்ணனை இவரோட பாதுகாப்புக்காக கூட்டு போறாரு. இப்ப இவங்களுமே அந்த பழக்கடைக்கு வந்துடுறாங்க. அந்த பழக்கடையில இருக்கவர் மாரிமுத்தான்னு பார்த்தா அவர் மாரிமுத்து இல்லன்னு தெரிய வருது. மாரிமுத்து எங்கன்னு கேட்கும்போது எனக்கு மாரிமுத்துன்னு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி பழக்கடையோட ஓனர் யாரு, அவரோட டீடைல் தாங்கன்னு கேட்டு வாங்கிடுறாங்க. அவர் பேரு ஜெரால்டு போல. அந்த ஜெரால்ட பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஜெரால்டு வீடு எங்கன்னு கேக்குறாங்க. அங்க டீ குடிச்சிட்டு இருக்கவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இவங்களே விசாரிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு வந்து ஜெரால்டோட ஒய்ஃப் கிட்ட பேசுறாங்க. ஜெரால்டு எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப போட்டோவை பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இங்க மாரிமுத்து போட்டோ தான் இருக்கு. அந்த மாரிமுத்து இப்ப எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, கீழே டீ கடையில தெரியாதுன்னு சொன்னார்ல அவரை மாதிரி இருக்கான். அதாவது மாரிமுத்து தான் இப்ப ஜெரால்டுன்ற பேர்ல இருக்கான்றது ஹீரோக்கு தெரிய வருது. அவனை உடனே அமுக்கணும்ன்ற மாதிரி இவர் எட்டி பாக்குறாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, தப்பிச்சு போயிடுறான். போலீஸ் தேடி வந்திருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு தப்பிச்சு போயிடுறான். இவ்வளவு தூரம் வந்து மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இவர் கடுப்பாயிட்டு இருக்காரு. இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு சீனை காட்டுறாங்க. தோட்டம் மாதிரியான ஒரு பகுதியில யாரோ மூட்டையில பாடியை இழுத்துட்டு போறாங்க. யார் இழுத்துட்டு போறாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. ஆக்சுவலா இவரு கிட்ட வந்து மாரிமுத்த மிஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அத பத்தி கோர்ட்ல வந்து சொல்றாரு. ஆக மொத்தத்துல கையில கிடைச்சவன விட்டுட்டீங்க அப்படிதானேன்ற மாதிரி ஜட்ஜ் லேடி கோவப்படுறாங்க. இல்ல மேடம், அதுக்குள்ளேயே அவன் தப்புச்சிட்டான், கண்டிப்பா சீக்கிரமா புடிச்சிருவோன்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. என்னத்த புடிச்சிங்களோ போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அவன் அந்த மாரிமுத்த நெருங்குற அளவுக்கு போயிட்டான், அவனை பத்தி சும்மா ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே திட்டி அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த கல்யாண பொண்ணை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. இப்ப கூட கேஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க கோச்சுக்கிறாங்க. சரி கோச்சுக்காத, நம்ம சினிமாக்கு போலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு படத்தை வந்து பாக்குறாங்க. சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு மொத்தம் 4 கேஸ்
இருக்குல்ல அதுல ஒரு கேஸை நம்மளால சால்வ் பண்ண முடியல, மத்த கேஸை முடிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது மத்தவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இன்னொன்னு கேஸ்ல ஒரு 15-16 பேரை இவர் ப்ரொடியூஸ் பண்ணோம் போல. இப்ப அவங்கள பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு கிராமத்துக்கு வந்துடுறாரு. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இவரை சட்டுன்னு உட்கார வச்சிடுறாங்க. இவர் விசாரிக்க வந்தேன்னு சொல்றாரு. முதல்ல சாப்பிடுங்க தம்பின்னு சாப்பிட வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்ற மாதிரி ஒருத்தர் கேட்கிறாரு. இவருமே இவரை தெரியுமான்னு கேட்கிறாரு. தம்பி அது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சரி இவரை தெரியுமான்னு கேட்கும்போது என்னோட சொந்த பந்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளயும் வேற ஒருத்தவங்களுக்குள்ளயும் சண்டை மாதிரி ஏற்பட்டிருக்கும். அந்த சண்டைலாம் சாதாரணமா முடிஞ்சிருக்கும். இப்ப சம்பந்திங்களாவே மாறி இருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் குடும்பத்துக்கு தான் இப்ப கல்யாணமே நடக்குது. ஆனா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆஜரே ஆகல, இவங்க தலைமறைவாவே இருக்காங்கன்ற மாதிரி கோர்ட்டை நினைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் இவரும் புரிய வச்சிட்டு இருக்காரு. உங்களுக்குள்ள சமாதானம் ஆயிட்டீங்க, ஆனா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இன்னும் ப்ராப்ளம் முடியலன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. நீங்க அந்த இடத்துக்கு வந்து சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க வந்து சொல்றோம் தம்பி, ஆனா செலவெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்துருங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அவங்களுக்காக இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய லாரி வருது. கோர்ட்டுக்கு யாரு லாரியில வரான்னு பார்த்தா அந்த கேங் தான் வந்திருக்காங்க. அந்த கேங்குமே வாங்க உள்ள போலான்னு சொல்றாங்க. நம்மளாலாம் உள்ள போக கூடாது, ஜட்ஜி லேடி கூப்பிடும் போது தான் போனோம், இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப பசிக்குது சாப்பாடு வாங்கித்தாங்கன்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன ராஜ்கிரண் மாதிரி சாப்பிடுறாங்கன்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜட்ஜி லேடி வந்து கூப்பிடுறாங்க போல. ஜட்ஜி லேடி கூப்பிடுறாங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், இன்னொரு வாட்டி கூட சாப்பாடு வாங்கி தரேன், தயவு செஞ்சு உள்ள வாங்கன்ற மாதிரி இவருமே வேகமா உள்ள இழுத்துட்டு வந்துடுறாரு. இவங்களுக்கு என்ன கேஸ், எதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா இவங்க தான் அதுன்றது ஜட்ஜி லேடிக்கு தெரிஞ்சிருது. ஜட்ஜி லேடி என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை வருஷம் வராம இருந்ததுக்கு தலைக்கு 500 ரூபாய் அபராதம் மாதிரி செலுத்திட்டு போனோன்ற மாதிரி சொல்றாங்க. 500 ரூபாய் இல்லையன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பிரச்சனை இல்ல, நானே கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஹீரோ அவங்களுக்கு பதிலா 500 ரூபாயை கட்டிடுறாரு. இப்ப ஸ்டேஷன்ல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட வயசான அம்மா திடீர்னு காணாம போயிருக்காங்க போல. அம்மா உடம்புல நிறைய நகைலாம் இருந்தது, அந்த நகைக்காக யாராவது ஏதாவது பண்ணிருப்பாங்களான்னு தோணுது சார், வந்து பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க போங்க தம்பி, வீட்டுக்கு ஆளுங்க வருவாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தான் போக சொல்லியிருக்காரு போல. ரமேஷ் என்ன பண்றாருன்னா, வேலை இருக்குடா நீயும் வான்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிட்டாரு, வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ரமேஷ் கூட சேர்ந்து ஹீரோவான் டிராவல் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் குற்றவாளியா இருப்பாங்க. அதாவது பையனும் மருமகளும் சேர்ந்து அந்த மாமியாரை டார்ச்சர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த லேடி எங்கேயாவது ஓடி இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான அப்படின்ற மாதிரி இவருமே கேட்டுக்கிட்டே டிராவல் பண்ணி வந்துடுறாரு. இப்ப வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் கிட்டயும் ஒய்ஃபு கிட்டயும் பேசுறாங்க. அதாவது பையன் கிட்டயும் பையனோட ஒய்ஃபு கிட்டயும் பேசுறாங்க. உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் சண்டை வருமான்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்ல, அவங்க அடிக்கடி பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பாக்குறதுக்கு போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேக்சிமம் பக்கத்து வீட்டுல தான் இருப்பாங்க போல. அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறவரு சில கோபமான கேள்வி எல்லாம் கேட்கறாரு. நீங்க தான் ஏதாவது பண்ணிட்டீங்களா, வீட்டுக்குள்ள வந்தவங்கள சாவடிச்சிட்டீங்களான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இதுல இந்த ஒய்ஃபுங்கெல்லாம் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அதாவது அந்தந்த வீட்டோட ஒய்ஃபுங்க இருக்காங்கல்ல, பயங்கர கடுப்பாயிடுறாங்க. இவன் என்ன இப்படி கேள்வி கேட்கறான் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா கேள்வி கேட்டு தொலைச்ச, வேணாண்டா அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. இல்லன்னா இந்த 4-5 பேர் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு, இவங்கள யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. உறுதியா தான் இருக்கியான்னு ரமேஷ் கேட்கிறாரு. உறுதியா தான் இருக்கன்னு ஹீரோ சொல்றாரு. இருந்தாலுமே இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா மாறிடுது. அந்த லேடிஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் தகவலை சொல்லிடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வச்சு விசாரிக்கிறாரு. சார் நாங்களாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தரப்புல ஒரு போலீஸ் வந்துடுறாரு. எதுக்கே தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க, லேடிஸ் எல்லாம் அனுப்பி விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டரும் டீமும் அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு 4-5 லேடிஸ் மேல சந்தேகம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிட்ட விசாரணை பண்ணதை பத்தி யோசிக்கிறாரு. டிவி பாக்குறதுக்கு வருவாங்களா, எப்ப போவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருப்பாரு. ஒரு லேடி கிட்ட தான் சந்தேகப்படுற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருப்பாரு. அவங்களோட பதிலும் கொஞ்சம் வில்லங்கமா இருக்கும். அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட விசாரிச்சா என்னன்ற மாதிரி நைட்டு நேரம் வேற ஒரு லேடியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. எங்க எனக்கு அந்த ராணி அக்கா மேலதான் டவுட்டா இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் நான் சொல்றத வெளியே சொல்லாதீங்க, அந்த ராணி வீட்டுல தான் எப்பவுமே அந்த பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி ராணி அக்கா கிட்ட சீட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. இதை தாண்டி ராணி அக்காக்கு அந்த பாட்டியோட நகை மேல ஒரு கண் இருந்தது. நான் ஸ்டேஷன்லயே சொல்லலாம்னு நினைச்சேன், எனக்கு பயமா இருந்தது, அதனால தான் சொல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேசிட்டு இருக்கும் போது புகையா வந்துட்டு இருக்கு. என்னாச்சுன்னு கேட்கும் போது சாம்பிராணி போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தண்ணி மட்டும் கிடைக்குமான்ற மாதிரி கேட்கறாரு. இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிச்சனை நோக்கி போறாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, தோட்டத்துக்கிட்ட வந்துடுறாரு. இவங்க மேல இவருக்கு டவுட் இருக்கு போல, அதனால தான் இப்படி பண்றாரு. இப்ப அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, என்ன இவன் தோட்டத்துக்கிட்ட போறான் அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக ஒரு பொருளை எடுக்கிறாங்க. இவங்க அடிக்கிறதுக்காக பொருளை எடுக்கிறாங்கல்ல, அங்க இருக்க ரிஃப்ளெக்ஷன் மூலியமா இவர் பாத்துடுறாரு, நிழல் மூலியமா பாத்துடுறாரு. இப்ப பொறுமையா திரும்பும் போது அவங்க இவர் திரும்புறதுக்குள்ள அந்த பொருளை கீழே வச்சிடுறாங்க. என்ன சார் அங்க பாத்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இல்ல தோட்டத்தை செக் பண்ணணும்னு சொல்றாரு. இல்ல சார் அங்கெல்லாம் போகாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை மீறியும் இவர் போக பாக்குறாருல, அப்பதான் ஹஸ்பண்டும் வருவாரு. என்கிட்ட இவன் தப்பா நடந்துக்கிறான்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து இவங்க கத்துறாங்க. ஹஸ்பண்டுமே உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி துரத்துறாரு. இவங்களுமே இந்த இடத்துல பயங்கரமா நடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. நடிச்ச இந்த லேடியை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இப்பதான் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அந்த பாட்டியோட நகைக்காக இந்த லேடி தான் கொலை பண்ணிருப்பாங்க. ஹீரோ வந்து விசாரிக்கும் போது ராணியை மாட்டி விடுறதுக்கு பிளான போட்டிருப்பாங்க. ஹீரோ இவங்க தான் தெரிஞ்சுதான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பாரு. ஏன்னா வெளியே இருக்க மூட்டை கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த லேடி தான் சாவடிச்சு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாரு. எல்லா லேடிஸும் நாங்க பண்ணலன்னு சொல்லும் போது இவங்க மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா முகத்தை வச்சிருப்பாங்க. அதனாலதான் இவங்க மேல சந்தேகம் வந்திருக்கும். ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்டை ஏமாத்தி அப்படியே தசை திருப்பிடலாம் நினைச்சாங்கல்ல. ஹஸ்பண்டுமே இவன் ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்திருக்கான்னு துரத்திட்டு வந்திருப்பாரு. ஆனா ஓடின ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு அங்க இருக்க மூட்டையை இழுக்கிறாரு. பார்த்தா உள்ள அந்த லேடி இறந்து போன மாதிரி பாடியா இருக்காங்க. அதை பாக்குற ஹஸ்பண்ட் ஷாக் ஆயிடுறாரு. சோ இந்த லேடி தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு லேடி போலீஸையும் இவர் அந்த இடத்துக்கு கூட்டு போயிருப்பாரு. இப்ப லேடி போலீஸும் அடிச்சு லாக் பண்ணி அங்க இருந்து கூட்டு போறாங்க. ஆக மொத்தத்துல நமக்கு இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் யாரோ மூட்டை இழுத்துட்டு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த ஒய்ஃப் தான் இழுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த கேஸை இவர் சால்வ் பண்ணிட்டாரு. என்னடா இந்த கேஸையே சால்வ் பண்ணிட்டான்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறாங்க. இவருமே கெத்தாங்க இருந்து நடந்து போறாரு. இங்கதான் 4 எபிசோட நமக்கு கம்ப்ளீட் பண்றாங்க. அடுத்த 4 எபிசோட அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.